நேற்று ராத்திரி ஐயாவுக்கு நன்றி சொல்ல வந்தேம்மா. அதுக்கு ஐயா சொன்னாங்க, அப்படி நன்றி சொல்லணும்னா எனக்கு சொல்லக்கூடாது, எனக்கு சொல்றது சரியா இருக்காது, கண்மணி அம்மா கிட்ட தான் சொல்லணும்னு சொன்னார்மா. கண்மணி தான் உங்க அக்கா வைத்திய செலவுக்கு உதவி பண்ண சொல்லி என்கிட்ட சொன்னாங்கன்னு சொன்னார்மா. எங்க அக்காவுக்காக நீங்க ஐயா கிட்ட பேசி ரொம்ப சுலபமா அவங்க ஆபரேஷனை முடிச்சு கொடுத்து அவங்க உசிரியே காப்பாத்திருக்கீங்கம்மா. எனக்கு என் அக்கா கிடைச்சிருக்காங்கன்றதை தாண்டி என் அக்கா பொண்ணுக்கு அவங்க அம்மா கிடைச்சிருக்காங்கம்மா. நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேம்மா. இந்த உசுறு இருக்கிற வரையிலையும் நான் உங்களுக்கு நன்றியா இருப்பேம்மா. என்னங்க நீங்க நன்றி அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க. என் குடும்பத்துக்கு ஒண்ணுனா நான் இதை கூட செய்ய மாட்டேனா என்ன? என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க வார்த்தைக்கு வார்த்தை உங்க அக்கான்னு சொல்றீங்க. உங்களுக்கு அக்கானா எனக்கு அவங்க நாத்தனார் தானே. அவங்கள ஏன் குடும்பம் மாதிரி தான் பாக்குறேன். அவங்கள எப்படியாவது காப்பாத்திடணும்னு நினைச்சேன். என்னடா இவ மறுபடியும் கிறுக்கு பிடிச்ச மாதிரி பேசுறாளேன்னு பாக்குறீங்களா? நான் இப்படி பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா ஆறுமுகம்? நான் ஒன்னு கேட்கலாமா? ஒருவேளை நான் இப்படி ஒரு குறையோட இருக்கிறதுனால தான் வேண்டான்னு வெறுக்கிறீங்களா? மா, என்னமா பேசுறீங்க? உங்களுக்கு என்னமா குறை? குறைங்கிறது வெளியே தெரியறது இல்லம்மா, இங்க இருக்கு மனசுக்குள்ள. இந்த உலகத்துக்கே பெரிய ராசாவா இருந்தாலும் பெரிய அழகியா இருந்தாலும் மனசுல அழுக்கு இருந்தா அவங்களுக்கு குறை இருக்குன்னு அர்த்தம். அது உங்களுக்கு கிடையாதுமா. அப்படியே ஆறுமுகம் என்ன வேண்டான்னு சொன்னீங்க. இப்பவாவது உங்க மனசுல நான் இருக்கேன்னு சொல்லுங்க. உதவி செஞ்சுட்டு இப்படி ஒரு கேள்வியை நான் கேட்க கூடாதுதான். ஆனா என்னால கேட்காம இருக்க முடியல ஆறுமுகம். என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்களை வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஏற்றத்தாழ்வுனால மட்டும்தாம்மா.